பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினாலே ஆமென். நன்மையான வெள்ளிக்கிழமையினுடைய இந்த மாலை ஆராதனைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இவ்வாராதனையின் துவக்கத்திற்காக நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகின்ற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த அருமையான மாதத்தினுடைய இந்த 5ஆம் நாளின் இந்த மாலை நேர ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் மட்டும் போதுமானவராக இருந்ததற்காக துதிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்குள் வருகிற எல்லா நிந்தனைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் ஆண்டவரே நீர் மாற்றி எங்களை வழிநடத்துகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் அப்பா உங்களுடைய இரக்கத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது நீர் இரக்கம் காண்பிக்கிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. தடைகளை மாற்றுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு மீட்பை அருளுகின்றவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது ஆமென், அது எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீர் மாற்றி கொடுப்பீராக. இந்த முகநூல் நேரலை வழியாக ஆண்டவரே ஆராதனையில பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு உம்முடைய அடியார்களை உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்புவீராக. தேவையின் மத்தியில் இருக்கிறவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. முக்கியமாக ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நிமித்தம் தேசம் முழுவதும் இருக்கிற இந்த ஊரடங்கினால் ஆண்டவரே தங்கள் வேலைகளை செய்ய முடியாதபடி பலவிதமான ஆண்டவரே பொருளாதார நஷ்டமும் கஷ்டமும் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட முடியாதபடி இருக்கிறார்கள். இந்த தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளை சந்தித்து நீர் நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்போது ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. இப்பாடலில் ஒரு சில சரணங்களை பாடுவோம். நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 265வது பாடல். உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே
கிருபையே மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இந்த மாலை நேர ஆராதனையில சற்று நேர தியானத்திற்காக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசித்து நாம் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை உள்ள வேத பகுதியை நம்மத்தில் இருக்கிற திருமதி எலிசபெத் ஜெகன் அம்மா அவர்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். அதைத் தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 21 வசனம் முடிய. ரோமர் 12:12 21 முடிய. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்றார் என்பது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முகநூல் வழியாக இவ்வாராதனையை பார்த்து ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாலை நேர தியானத்தில் வாசித்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மையப்படுத்தி அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானம் பண்ணி இந்த
மாலை நேர ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகின்றோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஓவர்கம் ஈவில் வித் குட். தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளிலே நன்மை தீமை என்று அறியத்தக்க மரத்தையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று நாம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். பிசாசு முதல் மனிதனாகிய ஆதாமையும் முதல் மனுஷியாகிய ஏவாளையும் வஞ்சித்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வைத்தான். இது நிமித்தம் மனிதன் நன்மையும் தீமையும் செய்ய விரும்பினான். இந்த ஆதாம் ஏவாள் தீமை செய்ய இந்த பிசாசினால் ஏவப்பட்டு அவர்கள் தீமையை செய்தார்கள், அல்லது ஆண்டவர் விரும்பாத சொன்னதை அவர்கள் மீறி பாவத்தை செய்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் கடந்து போன கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தெருக்கள் தோறும் பார்க்கிற எல்லா மக்களுக்கும் அவர் ஏற்ற தாழ்வு இல்லாமல் நன்மை செய்கிறவராகவே அவர் இருந்தார் என்று நாம் அறிகின்றோம். ஆனால் மணிபுத்திரனுடைய இருதயத்தை நாம் உற்று நோக்குவோமானால் அவருடைய இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த தீமையினாலே நிறைந்திருக்கிற மனிதனுடைய இருதயத்தில் பிரியமானவர்களே, அவன் நன்மை செய்வதற்கு பதில் தீமை செய்கின்றான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 21வது வசனம் வரை நாம் பார்த்தோமானால் ஆண்டவருக்கு விரோதமான அல்லது அருவருப்பான தீமையான காரியங்கள் எவைகள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, வகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லிருந்து 21 வரை நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தீமையான எண்ணம் மனிதனுக்குள்ள பாவத்தை தூண்டுகிறது. பாவம் நம் கர்த்தரை விட்டு பிரித்து விடுகிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய். நீதிமொழிகள் 3:7 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. நீதிமொழிகள் 12:21 வாசிக்கிறோம், துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்பட்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். மத்தேயு 5:37 வாசிக்கிறோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சியது தீமையினால் உண்டாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் நமக்கு ஒரு ஆலோசனையாக இந்த ரோமர் 12:21 வசனத்தின் அடிப்படையில் நமக்கு அவர் சுட்டி காட்டும்படி விரும்புகிறார். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை
நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே வெல்லு. வேதாகமத்தில் சிலரை குறித்து நாம் வாசிக்க கூடுமானால், அவர் தங்களுக்கு வந்த தீமைக்கு பதிலாக அவர்கள் தீமையே செய்தார்களா, அல்லது தங்களுக்கு வந்த தீமைக்கு பதில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் சிந்திக்க கூடுமானால், யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு மிகவும் பிரியமான மகன். வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் ஒரு நற்குணசாலி, கனி தரும் திராட்சை செடி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நற்குணசாலி எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னை எல்லா பாவத்திற்கும் தன்னை விலக்கி ஓட வேண்டும். யோசேப்பு அப்படியே பாவத்திற்கு விலகி ஓடினான். ஆண்டவர் கொடுத்த சொப்பனங்களை வெளிப்படுத்தினான். தன் உடன் பிறந்த இரத்த உறவுகளாலே, சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டான். இவன் மீது இவருடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு, பிரியமானவர்களை, எகிப்தின் வியாபாரிக்கு விற்று போட்டு விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு வந்த எல்லா தீமைகளும், போத்திபார் வீட்டிலே வந்த தீமை, எகிப்தின் ராஜாவினாலே வந்த தீமை, சிறையில் அடைக்கப்பட்ட தீமை, இப்படி தீமை எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாய் இருந்தது விற்று போட்டதுனாலதான். யோசேப்புடைய சகோதரர்கள் செய்த அந்த தவறான காரியத்தினாலதான் ஒவ்வொரு தீமையும். தன் பெற்றோரோடு நல்ல இணக்கமாக, அன்பாக, நல்ல பாசத்தோடு கூட வளர்ந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில இத்தனை தீமையான காரியங்களை அனுபவித்தான். இது எல்லாம் யோசேப்பு தன் இளம் பருவத்தில், வாலிப நாட்களில் இத்தனை தீமைகளை அனுபவித்தான். ஆனால் ஆரம்பத்தில் நான் சொன்ன, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். காரணம் என்ன? யோசேப்பு ஒரு நற்குணசாலி. கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்வது எப்படி என்று தன் இருதயத்தில் பொல்லாப்புக்கு விலகி இருந்தபடினால எப்போதும் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தவும் ஆசீர்வதிக்கவும் விரும்பினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தன் சகோதரர்கள் தீமை செய்தார்கள். ஆனால் யோசேப்பு எப்படிப்பட்ட காரியத்தை செய்தான்? எகிப்திலே அடிமையாய் போனவன் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். அருமையானவர்கள், எல்லா பொறுப்புகளும் பதவிகளும் இந்த யோசேப்பினிடத்தில் வந்தது. விசேஷித்த ஞானம் நிறைந்தவனாய் தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவோடு கூட இணைந்து தேசத்தை செழிப்பான வழியிலே நடத்தினான். இதனுடைய விளைவு, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேசம் எங்கும் கொடிய பஞ்சம் வந்தது. பஞ்ச காலத்தில் எகிப்திலே தானியம் இருக்கிறதை அறிந்து கொண்ட பிற தேசத்தார், முக்கியமாக யோசேப்புடைய சகோதரர்கள், அங்கே அந்த தானியத்தை பெரும்படி கடந்து வருகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிற காரியம், தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் எனக்கு தீமை செய்யவில்லை, மாறாக கர்த்தர் தாமே உங்களை காப்பாற்றி ரட்சிக்க என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீ ஆதியாகமம் 45 அதிகாரம் 4-11 வரை நம்ம வாசிக்க கூடுமானால் நாம் அறிந்து கொள்ள முடியும். தீமை செய்துதான் நம்மளை விற்று போட்டு விட்டார்கள். ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்யவில்லை. அந்த கொடிய பஞ்ச காலத்துல, தானியம் இல்லாத சூழ்நிலையில தன் சகோதரர்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த களஞ்சியத்தில் தானியத்தை மூட்டை மூட்டையாய் அதிகமாக கொடுத்து பிரியமானவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். தீமையை நன்மையினாலே வெல்லு. இரண்டாவது,
தாவீது அரசரை குறித்து நாம் வாசிக்கிற பொழுது, சவுல் ராஜா வியாதிப்பட்டிருக்கிற காலத்துல தாவீது வாத்திய கருவிகளை வாசித்து, அந்த வாசிக்கிற பொழுதே கடவுள் சமூகத்துல தாவீது சவுலுக்காக, சவுலுடைய வியாதி குணமடையும்படியாக வேண்டினான். இசையோடு கடவுள் சமூகத்துல சவுலுக்காக வேண்டினதை பார்க்கிறோம். அந்த வாத்திய கருவியை வாசிக்க வாசிக்க சவுலுடைய வாழ்க்கையில விடுதலை கடந்து வந்தது, சுகம் பெற்றான். இது சவுல் வாழ்க்கையில கிடைக்க பெற்ற ஒரு அற்புதமான ஒரு நன்மை. இந்த தாவீது மூலமாக வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற சவுல் தாவீதுக்கு செய்த உபகாரம் என்ன தெரியுங்களா? நம் வேதத்துல பிரியமானவர்களை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, சவுல் தாவீதை கொல்லவே முழு மனதோடு கூட செயல்பட்டான். சவுல் தாவீதுக்கு சத்துருவாக இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு பக்கம் தாவீது சவுலுக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் சவுலிடத்திலிருந்து தாவீதுக்கு வருகிற காரியம் என்ன? எல்லாம் தீமையானதாகவே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. எல்லா தீமையான காரியங்கள் வந்தாலும் தாவீது பிரியமானவர்களே சொல்லுகிற காரியம் என்ன? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 11லிருந்து 13 வரை வாசிக்கிற பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை என்று கூறினான். தீமைக்கு ஈடாக நன்மையே செய்து வந்த தாவீதின் வாழ்க்கையில தீமை செய்தவனிடத்திலிருந்து நன்மை வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17லிருந்து 19 வரை நாம் வாசிக்கிற பொழுது, நீ எனக்கு செய்த நன்மைக்காய் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று சவுல் தாவீதுக்காக வேண்டுகிறதை பார்க்கிறோம். தீமைக்கு தீமை செய்து கொண்டிருந்தா இவர்கள் இருவரும் ஐக்கியப்பட்டிருக்க முடியுமா? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணி இருக்க முடியுமா? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்திருக்க முடியுமா? மாறாக தீமைக்கு பதில் நன்மை செய்யும்படி ஆண்டவர் விரும்புகின்றார். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தன்னுடைய ஊழிய காலங்களில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். ஆனால் நன்மையை அனுபவித்தவர்கள், அற்புத அடையாளங்களை பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள், பொருளாதார ஆசீர்வாதம் பெற்றவர்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி, சிலுவையிலே அறையும்படி, எல்லாரும் அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவானவருக்கு தீமையை செய்யும்படி முற்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வேதத்தில் வாசிக்கிற பொழுது அவர் முகத்தில் உமிழ் நீரை துப்பினார்கள், அவரை இகழ்ந்தார்கள், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி வசை மொழியில பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவானவரை மிகவும் தகாத வார்த்தைகளினால சொன்னார்கள். நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தீமை செய்தவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்தவராயிருந்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அநேக பேர் செய்கிற காரியங்கள் தங்களுக்கே தெரியாமல்
என்ன காரியம் செய்கிறோம், இதனால என்ன விளைவு வரும் என்று தெரியாமல் பிரியமானவர்களே அவர்கள் தீமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்வோம். ஏசாயா 14:20 வாசிக்கிறோம், தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் அவருடைய பேர் இருப்பதில்லை, அது மட்டுமல்ல அவர்கள் பேர் பெறுவதில்லை என்று வாசிக்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், நன்மைக்கு ஞானியும் தீமைக்கு பேதையுமாயிருப்போம். தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டு என்று 1 பேதுரு 2:14 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நன்மை செய்ய உதவி செய்ய முற்படுவோம். தீமை விட்டு விலகி ஆண்டவரிடத்தில் சேருவோம். இந்த கொரோனா தொற்று காலம், இந்த லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கிற ஒரு காலத்தில் நம்மை நாமே நம் நற்பண்புகளை பரிசோதித்து பார்ப்போம். எப்படிப்பட்டவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர், இந்த உலகத்தில் நடக்கின்ற சூழ்நிலைகளோ பார்க்கிற பொழுது இந்த கொள்ளை நோயினாலே நாளுக்கு நாள் அதிகமான பாதிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், மரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக பாதிப்புகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சென்னை பட்டணத்தில் இந்த நாட்களில் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கொரோனாவுடைய பயம் கொஞ்சம் நம்ம விட்டு போயிருந்தாலும் பிரியமானவர்களே, இங்கே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் இன்னும் ஒரு திகிலை, திரும்பவும் அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் பாவத்தை விட்டு விலகி நன்மை செய்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த மாலை ஆராதனையில இந்த முகநூல் நேரலை வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வோம், அவர் திட்டத்தை நிறைவேற்றுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நம்மை சகல நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. கர்த்ததாமே திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு வழக்கமான நம் முகநூல் வழியான நேரலை ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனையிலே நீங்கள் எல்லாரும் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அரசாங்கங்கள் இந்த வழிபாட்டு தலங்களை திறப்பதை குறித்த அரசாங்கத்தினுடைய உத்தரவு துரிதமாக கடந்து வர நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை, பெரிய மாற்றங்களை நம் குடும்பங்களிலும் நம் திருச்சபைகளிலும் ஏற்படுத்துவாராக. இப்பொழுது நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகின்றோம். நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தீமையை நன்மையினால வெல்லு, ஓவர்கம் ஈவில் வித் குட். ஆமாண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தீங்க, ஒருவருக்கும் நீர் தீமை செய்யவில்லை. தீமை பார்க்காத சுத்த கண்ணர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த தீமை நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொறாமையின் எண்ணம் நிறைந்த உலகத்தில் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத சத்துருவின் ஆண்டவரே செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், பொருளாதார தேவைகள் அதிகரித்து கொண்டிருக்கிற நாட்களில், தேவையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில்
அநேகர் ஆண்டவரே பிறருக்கு தீமை செய்யும்படி விரும்புகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்கு அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களை நாங்களே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், தப்பிதங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க அப்பா நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பங்களுக்காக, தேவையின் மத்தியில் இருக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். வியாதியின் மத்தியில் இருக்கிறவர்களுடைய வியாதிகளை நீக்குவீராக, அற்புத விடுதலை தருவீராக. குடும்பங்களை சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என் தேவனாகி கர்த்ததாமே ஆண்டவரே உடைய மெய் சமாதானத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம். வல்ல பெரும் காரியங்களை என் தேவனாகிய கர்த்தரை செய்வீராக என்று நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா துதிக்கிறோம். இந்த மாலை நேர ஆராதனையில பங்கு பெற்ற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கடந்த நாட்களில இத்திருச்சபையின் ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவரே திருப்பணிக்காக மனமும் வந்து ஆண்டவரே கடந்த மாதங்களில இதோ இந்த மாதங்களில் ஆண்டவரே தங்கள் தசமபாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், இந்திய மிஷனரி இயக்கத்திற்கான மிஷனரி ஊழியத்திற்கான காணிக்கைகளை ஆண்டவரே மனமும் வந்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஐயா, நாங்கள் ஆலய ஆராதனைகளில வர முடியாததுனால நாங்கள் எங்கள் வீடுகளிலே ஜெபிக்கின்றோம். அப்படி ஜெபிக்கிற போது நாங்கள் சேகரிக்கிற அந்த பை காணிக்கைகளையும் நாங்கள் கொண்டு வந்து ஆலயத்தில் படைக்கிறோம் என்று ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பா வாஞ்சியோடு செய்கிறதற்காக நன்றி. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை அவரவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதி, வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தித்தார். ஆண்டவரே, ஏற்கனவே இருந்த சூழ்நிலையை இனி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் வரவில்லையே, நான் பொருளாதாரத்துல மிகவும் கஷ்டப்படுகிறேனே என்று அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறவர்கள் உண்டு. இந்த தேவனாகி கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்யும். இப்போது எங்களை தாழ்த்துகின்றோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாவரிப்பராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.